யோகா நம்ம எல்லாருக்கும் தெரியுதானே? உட்காந்துருக்கோம். அதை நம்ம உபயோகமா படிச்சுட்டா மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு உட்கார்ந்ததுல ஒரு பிரயோஜனம். ஸோ எல்லாரும் அமைதியா கத்துக்கோங்க. எதுலையாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, யோகா கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க கேட்டீங்கன்னா அவங்க மேடம் சொல்லுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ. இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. நிறைய யாருக்குமே யோகா தெரியும். நம்ம யோகா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஜஸ்ட் இப்ப நீங்க யோகா அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுமூகமா கொண்டு போவதற்கு தேவைப்படக்கூடிய ஒன்னா இன்னைக்கு பார்க்கப்படுது. யோகா இந்தியாவில இருந்து இன்னைக்கு மற்ற நாடுகளுக்கும் பரப்பப்பட்டு இருக்கு. இந்தியாவில யோகாவுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்கணும். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில, அதே மாதிரி உங்களை மாதிரி மாணவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்போ அவங்க ஆரோக்கியமா அவங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்களுடைய எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த யோகாவை கொண்டு போகுது. அந்த யோகா அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடுறோம். உங்களுக்கு தெரியலங்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ட்ரை டு டூ யோகா அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. புரியுதா? இப்போ யோகாங்கிறது உங்களுடைய ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய கரியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டூலாகவும் இருக்கு. நீங்க நம்மளுடைய செமஸ்டர்ல யோகா அப்படின்னு ஒரு பேப்பர் படிக்கணும். யோகா ஒரு பேப்பர், தேர்ட் செமஸ்டர்ல யோகா அப்படின்னு ஒரு பேப்பர். அந்த யோகா பேப்பரை நீங்க கிளியர் பண்ணாதான் டிகிரி கிடைக்கும். இது இந்தியன் தேவை இருக்கு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. நிறைய யாருக்குமே யோகா தெரியும். நம்ம யோகா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஜஸ்ட் இப்ப நீங்க யோகா அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுமூகமா கொண்டு போவதற்கு தேவைப்படக்கூடிய ஒன்னா இன்னைக்கு பார்க்கப்படுது. யோகா இந்தியாவில இருந்து இன்னைக்கு மற்ற நாடுகளுக்கும் பரப்பப்பட்டு இருக்கு. இந்தியாவில யோகாவுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்கணும். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில, அதே மாதிரி உங்களை மாதிரி மாணவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்போ அவங்க ஆரோக்கியமா அவங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்களுடைய எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த யோகாவை கொண்டு போகுது. அந்த யோகா அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடுறோம். உங்களுக்கு தெரியலங்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ட்ரை டு டூ யோகா அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. புரியுதா? இப்போ யோகாங்கிறது உங்களுடைய ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய கரியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டூலாகவும் இருக்கு. நீங்க நம்மளுடைய செமஸ்டர்ல யோகா அப்படின்னு ஒரு பேப்பர் படிக்கணும். யோகா ஒரு பேப்பர், தேர்ட் செமஸ்டர்ல யோகா அப்படின்னு ஒரு பேப்பர். அந்த யோகா பேப்பரை நீங்க கிளியர் பண்ணாதான் டிகிரி கிடைக்கும். இது இந்தியன் அடிப்படையில உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்னா இருக்குது. நீங்க கண்டிப்பா என்எஸ்எஸ்ல இருந்து இந்த கேம்ப் அட்டன் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. மனசப்பட்ட ஸ்டாஃப் தேவைப்படும். அதனால ஸ்டாஃபை செலக்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு 10 கவுண்ட் நிறுத்திடணும். மூச்சு எடுக்கிறோம் இல்லையா? 1 2 3 4 நான் ஃபாஸ்டா கவுண்ட் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு புரியுதுக்காகன்னு சொல்றேன். 10 கவுண்ட் உள்ள எடுத்துட்டு அந்த மூச்சு அப்படியே நிறுத்தி வச்சுக்கணும். அப்படியே 10 நிறுத்திட்டு திரும்ப 20 தான் ரிலீஸ் பண்ணணும். ஃபாஸ்டா மூச்சு விடக்கூடாது. இன்னொரு தடவை பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மேல மூச்சு எடுத்துட்டு அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க.
இதெல்லாம் புரிஞ்சுல நான் சொன்னது கொஞ்சம். இதே வந்து நம்ம வந்து அடுத்தது நம்ம சின்ன வீட்டை பண்ணீங்களா என்னன்னு தெரியல. கூச்சப்படாம தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏதாவது நீங்க எல்லாரும் நல்லா பண்றாங்க நீங்களும் பண்ணுங்க. நம்ம நெட்வொர்க்காக நம்ம பண்றோம். பண்ணலாமா? நம்ம யோசிச்சு ரைட்டா போகும் ஸ்டார்ட் பண்ணுங்க. தரையை தொடணும். போஸ்ட் இடது கால் நம்ம முன்னாடி நிற்கிது. பின்னாடி கால் வந்து முட்டு தரையை தொடக்கூடாது. வீட்டை பண்ணீங்களா என்னன்னு தெரியல. கூச்சப்படாம தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏதாவது நீங்க எல்லாரும் நல்லா பண்றாங்க நீங்களும் பண்ணுங்க. நம்ம நெட்வொர்க்காக நம்ம பண்றோம். பண்ணலாமா? முட்டு வளைக்கக்கூடாது. தரையை தொடணும். போஸ்ட் இடது கால் நம்ம முன்னாடி நிற்கிது. பின்னாடி கால் வந்து முட்டு தரையை தொடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடி வரணும். இப்போ எப்படி இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் நேரா இந்த கால் முன்னாடி வரும். ட்ரை பண்ணாதான் வரும். இது நீங்க ஒரு 10 கவுண்ட் பண்ணணும் ஆர் 30 கவுண்ட் தியரி கொண்டு வரணும். அடுத்தது ஒரு சைட் பண்ணுறதுக்கு அடுத்த சைட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் ட்ரெஸ் தான். ட்ரெஸ்க்கான இது எதுவும் தேவையில்லை இருக்கு. பக்கத்துல யாரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சீங்கன்னா வராது. கவுண்டிங் மட்டும் மனசுல இருந்தா போதும். முட்டு மடக்கக்கூடாது. ரெண்டு காலையும் சேர்த்து பிடிக்கணும். இதுக்கு தர்மாசனா. தர்மனா உங்க எல்லாருக்கும் தெரியும். வில் மாதிரி வளையுது. இந்த போஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு 5 minutes கண்டினியூஸா அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஸ்டெப்ஸ் பண்ண மாதிரி சமம். அதுக்கு இல்லாம பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முதல்ல ஒரு கால் பிடிச்சிங்க. கை மடக்கக்கூடாது. கால் மடக்கக்கூடாது. இப்படி பண்ணிட்டு அடுத்த போஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி மெல்ல மூச்சை இன்ஹேல் பண்ணி பண்ணுங்க வந்துடும். ஃபோக்கஸ் நம்மளோட இது இருந்ததுன்னா கட்டாயம் பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப ஹெவி ஸ்டெப்ஸ்லாம் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். தெரியுமா? வாய்ப்பு தெரியுமா? டைம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா? தம்பி 80, 90, 20 முட்டு மடக்கக்கூடாது. இதுல எந்த ஆசனம் பிடிச்சிருக்கு? இப்போ லாஸ்டா பண்ண பிடிச்சிருக்காங்க. என்னமா? அது பிடிச்சிருந்தா சூப்பர். கிளாப் பண்ணுங்க. தம்பிக்கு ஒரு கிளாப். கிளாப் பண்ணுறது நமக்கு ஒரு ஆசனம் தான். நம்ம இந்த பண்ணக்கூடாது.
ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது பனிஷ்மெண்ட் கிடையாது, நமக்காக நம்ம பண்ணுறது தான். இந்த மாதிரி பண்ணி கையை வச்சு இந்த காலை வச்சு பார்த்தா நல்லா யாருக்கு நல்லா வருது? கஷ்டமா இருக்கா? அவ்வளோ கஷ்டமா இருக்கா? வரலையா? சரி, நான் இன்னும் அவசரமா எந்த ஆசனத்தையும் பண்ணக்கூடாது, இல்லை கவுண்டிங்லையும் பண்ணக்கூடாது. இனிமேல் எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கணும். நிதானமாக பண்ணணும். எல்லாமே நான் முடிஞ்சளவுக்கு எல்லா போர்ஸுமே கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வாஸ்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்டெப் ரொம்ப ஸ்லோவாக இப்படி கை பிடிச்சோம்னா ஒரு 30 கவுண்ட் அதே போர்ஸ் நம்ம இருக்கணும். நம்ம பண்ணி பிடிக்கும்போது அந்த உடம்புல நமக்கு அந்த வலிமை தெரியும். வழியோ காலையோ எங்கேயோ அந்த வலி நமக்கு தெரியும். அப்போ தான் அதுக்கான இது நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இப்போ இதே போர்ஸை நம்ம பண்ணுவோமா? சரியா? தொப்பை இந்த மாதிரி போகலாம். ஓகேங்களா? பண்ணுவோமா? ரைட் பண்ணிக்கலாம். தொப்பை சொன்ன மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கால் மட்டும் நீட்டிங்க, அடுத்தது கை நீட்டுங்க. கால் நீட்டிங்கன்னா எந்த கால் நீட்டிங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கை நீட்டுங்க. அது 30 கவுண்ட் நீட்டிங்கன்னா திரும்ப அடுத்து 30 கவுண்ட் பண்ண காலை நேரா வச்சுக்கோங்க. இந்த காலை நம்மளோட இடுப்புக்கு நேரா கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சு ரைட்டா ஒட்டிக்கோங்க. இதுல ஏன் பயமா இருக்கனால இதுல என்ன பண்ணுங்க? சரி. இந்த கையை வச்சு இந்த கால் சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா இந்த கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெல்ல ரிலீஸ் பண்ணுங்க. மெல்ல ரிலீஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கால் நம்ம தூக்கியோ மடக்கியோ பண்ணோம்னா அந்த காலுக்கு திருமணம் பண்ணணும். அதே இப்போ இந்த சைடு. இப்போ இந்த கையை வச்சு வயிறு இழுத்து பிடிச்சுக்கோங்க. இந்த சைடு ஃபுல்லாக திரும்பணும். இன்னும் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டபுள் சீட் சொல்லக்கூடிய இந்த சாடிகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்சி வந்துடும். அப்புறம் வயசு தொப்பை போடுறது எல்லாமே உங்களுக்கு பிளாக் செயின் ஒரு எவ்வளோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுவே வந்து கோம்பு திராட்சை. கையை நல்லா பின்னாடி வச்சுக்கோங்க. உங்க கால் எங்க இருக்கோ வீட்டுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கால் எங்க இருக்கோ அதுக்கு நேரம் பின்னாடி கை விட்டுருங்க. சரிங்களா? நல்ல தலையை பண்ணி இது சார்ந்து பண்ணக்கூடாது. உடம்பை இந்த கையை வச்சு நெரிச்சு பிடிச்சிக்கோங்க. வயிறோட சேர்த்து ஒரு எவ்வளோ அவங்களுக்கு எல்லா இதுவும் நல்லா கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த கையை வச்சு இவ்வளோ கவுண்ட் பண்ணுறேன். இந்த சைடு எத்தனை கவுண்ட் பண்ணணுமோ அதே தான் அந்த சைடு பண்ணணும். கம்ஃபர்டபுளாக கூட வரைய பண்ணுறேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14